ஷே வேஸ்டோ ஏட்டு பூரா பிரட்டி பார்த்து எடுக்கார். இந்த செம்மத்தில் எல்லாமே ஏட்ட ஏட எடுத்து பார்க்கார். மானிட பிறவி இன்னும் அடங்கலை அப்படின்ட்டார். விட்ட இந்த நோய் காய்ச்சல் கொரோனா, நாய் கொரோனா, பல்வர்ஷ கொரோனா காய்ச்சல் எந்த அதிகாரியும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த சயின்டிஸ்ட் உள்ளவனும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த கொம்பனும் கண்டுபிடிக்க முடியாது. அடிக்கும், துட்டுன்னு அடிக்கும். துடிக்காக நடு ரோட்டில் போவையிலே விழுந்து சாவான், ஆணும் பெண்ணும். அவன் வீட்டில் ஆதார கார்டில் 1558 சேட்டை பண்ணி வச்சிருப்பான். முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டுக்கு எத்தனையோ ஏழை எளிய மக்கள் அழுது கண்ணீர் விட்டு எங்களுக்கு இது கொஞ்சம் வாங்கி கொடுங்க, இது கொஞ்சம் இது செஞ்சு கொடுங்கன்னு கீழே வழக்கறிஞர்கள் கேட்கான். அவன் போடுதானே போடு, எவ்வளோ பெரிய போடுதான். பாவத்தை செய்தான் கீழே வழக்கறிஞர். பாவம், அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவத்தை சேர்க்கான். அந்த பாவத்தை சேர்த்தா அப்போ நாய் கொரோனா காய்ச்சல் வரையில் அவன் வீட்டு வாரிசு பிள்ளைகளை கண்ணு எதிரில் பார்க்கலாம்ல. அவன் பொண்டாட்டி புள்ள கண்ணு எதிரில் பார்க்கலாம். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, ஜட்ஜி பூரா கோர்ட்டார் பூரா கேட்டுக்கோப்பா. வழக்கறிஞர்கள் வீட்டுகளில் அது துடிக்காக போகத்தான் செய்யும். அது கண்டிப்பாக முக்கால் சத்தியம். இது முக்கால் கைலாசத்தில் முக்கால் போட்ட சத்தியம். கைலாசத்தில் கைலங்கிரியில் கைலாசத்தில் ஐயா அம்மா உட்காந்துருக்காங்க, நீதிபதியை ஜட்ஜியாக உட்காந்துருக்காங்க. இது முக்காலுக்கு மேலே முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. வழக்கறிஞர்கள் வீட்டில் எல்லாமே போகும், கண்ணால் பார்க்கலாம். பாவம், அந்த பாவத்தை செய்யக்கூடாது. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கண்ணீர் கூத்தலுமாக போகுது. இங்கே கைலாசத்தில் மகாலே கேட்கா, ஏப்பா நம்ம போட்ட கணக்கில் இன்னும் உள்ளே போகலையா? அப்போ அந்த பேப்பரான்னு மகா கேட்கா. பேப்பரா அவள் அப்பாட்டே கேட்கா, என்னப்பா பேப்பர் கேட்கானாப்பா? அந்த பேப்பர் போனால் தான் நம்ம போகணுமா? சொத்து பூமி, உலகத்து சொத்து பூமி உங்கள் பூமியை வச்சு இந்த பேப்பரை அச்சடித்து விற்று நின்று அவன் பொண்டாட்டி பிள்ளையோட குளிர் காய்தானப்பா அப்படின்னு தகப்பன்ட்ட கேட்கா. தகப்பன் சிரிக்காரு, அப்படியாம்மா அப்படிங்காரு. அப்போ அதுக்கு என்ன விளையாட்டு? அந்த விளையாட்டு நீங்கள் விளையாடுங்கப்பா, விளையாண்டாத்தானே அந்த அறிவு மானிட பிறவிக்கு வரும். எவ்வளோ பூமி அழிக்கான், எவ்வளோ அசிங்கம் பண்ணதான் அப்படின்னு பிள்ளைகள் கேட்ட உடனே அப்போ பிள்ளைய தான் கேட்கணும், பிள்ளைய தான் சொல்லணும். யார்ட்ட? தகப்பன்ட்ட சொன்னால் அவர் கோபத்தில் அந்த ஒரு லேசாக ஒரு பட்டை தட்டிட்டா சோழி முடிச்சிருவார், பூமியே தூக்கிடுவார். ஆனால் இவனுகளை ரணவழி எடுத்து தான் உயிரை இறக்கணும் அப்படின்னு மகாலே கேட்கா. அப்போ கூடிய சீக்கிரமாக நடக்கும். நாய் கொரோனா காய்ச்சல் சுண்டி அடிக்கும். இல்லை கொரோனா கண்டுபிடிச்சல, கொரோனா எப்படி பப்பாளி விதை அப்படியே சுற்றிக்கிட்டே வருதா? அதில் பப்பாளி விதையே முதல் கணக்கு இட்டதே அவர் தான்டா. பப்பாளி விதையை சுற்றி விட்டார். இதில் அடங்கலையான்னு அந்த பப்பாளி விதையை அடங்கலை. இப்போ நாய் கொரோனா காய்ச்சலில் அடக்கிடுவார். அப்படியே பல்வரிசையை போட்டு கடித்து திங்கல உயிர் பலிய, அந்த மாதிரி பல்ல கடிச்சே இறுக்கி கொன்றுவார். முக்கால் சத்தியண்டா, கடவுள்ரா. இல்லை மனித பயலா, உனக்கு எவ்வளவு திமிரு அந்த பேப்பரை வச்சு? அப்போ பேப்பர் மூலியமாக நாங்கள் வரணுமா? பேப்பர் அச்சடித்த பேப்பர் இது நீதிபதி சர்ச்சு கோர்ட்ஸார் வந்து கேட்க வேண்டாமா? கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? ஐயா இருப்பார், அவர் இருப்பார், பையன் இருப்பான். எல்லாமே இங்கே எல்லா ஆடு மாடு பறவைகள் எல்லாமே சொலிச்சு கைலாசத்தில் உட்காந்துருக்கு. பையன் இருப்பான், பையன்ட்ட வந்து கேட்கணும் வேண்டாமா? அப்போ எவ்வளோ பெரிய அவதூறமாக அவமதிப்பு, எவ்வளோ தூரம் அவதூறமாக அவமதிப்பு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கப்பா, கோட்டார் பூரா புரிஞ்சுக்கோப்பா. தூக்கி ஒரு பக்கம் மேலே தூக்கினார்னா உள்ளே போயிடும் அம்புட்டு புள்ளிங்களும். அந்த தப்பு செய்யக்கூடாது. இப்போ இந்த நாய் கொரோனா காய்ச்சல் வெளியே எடுக்காரு. அது ஏட்டில் உள்ள கணக்கு இப்போ விடுதார். விட்டவுடனே அடிப்பார். ஒன்று வீட்டுகளில் கண்ணீர் கூத்தலுமாக போகும். முக்கால்